வீட்டில் இன்னைக்கு காலையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இன்னைக்கு களி, வெந்தய களி. உடம்பு சூட்டை குறைக்கும், வயிற்று புண்ணை ஆற்றும். இந்த வெந்தயக்களி எங்கள் ஒரு மதுரை ஸ்டைலில் நான் வெந்தயக்களி கிண்டி இருக்கேன், குக்கிங் சேனலில் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், அது கூட ஜீனியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கருப்பட்டி, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ஜீனியும் சேர்த்துருக்கேன், இருந்தாலும் உங்களுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு பார்த்தலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தேவைய உங்களுக்கு என்ன தேவையோ அதை சேர்த்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். வெல்லம், கருப்பட்டி, ஜீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா? சுட சுட வெது வெதுன்னு சூட்டில் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க வெந்தயக்களி. செம்மையாக இருக்குங்க. பா சொர்க்கம். இப்படி புளி மாதிரி போட்டு அதில் நல்லெண்ணெய் விட்டு நம்மளுக்கு ஜீனியோ கருப்பட்டியோ வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை. சொர்க்கம். பா ஷார்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். அவ்வளோ குளிர்ச்சிங்க. நம்மளாம் சேர்த்துக்கலாம். எடுத்து ஆஹா சொர்க்கம். அப்படி சாப்பிடணும். சொர்க்கம். அவ்வளவு நல்லதுங்க உடம்புக்கு. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். ஆஹா சேர்த்துக்கோங்க எல்லாரும். வெந்தயக்களியை உடம்புக்கு நல்லது, வெயில் காலத்துக்கு. இந்த சித்ராஜலட்சுமிக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.